வணக்கம் என்ன சினிமா வியூவர்ஸ். Entry e-ticket, the best place to book tickets for movies, amusement parks, events, sports and workshops. For more details, log on to www.entryeticket.com. இப்போ ரீசெண்டா சீமானோட மேடை பேச்சு பயங்கர சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், இளைய தளபதி இவங்க எல்லாரும் ஹீரோக்கள் இல்ல, ஜீரோ. என்னோட தம்பி சிம்பு தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சிம்புவை புகழ்ந்து தள்ளியிருக்காரு. பட் இருந்தாலும் மற்றவங்க மேல அப்படின்னு ஒரு காண்டு அப்படின்னு பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது விஜயகாந்த் தான் உண்மையான ஆண்மகன். கமல்ஹாசன், ரஜினிலாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லை. யாருமே இல்லாத நேரத்துக்கு அரசியலுக்கு வந்தவங்க அவங்க எல்லாம். ஏன் ஜெயலலிதா இருக்கும் போது அரசியலுக்கு வர வேண்டியது தானே? இவங்கெல்லாம் ஹீரோக்கள் இல்ல, ஜீரோக்கள். அது மட்டும் இல்லாம என் அருமை தம்பி விஜய் இருக்காரே, என்னோட படங்கள்ல நடிக்க மாட்டாரு, ஆனா நான் பேசுற வசனங்கள் எல்லாத்தையும் பேசுவாரு. அது மட்டும் இல்லாம சர்க்கார் படத்துல பேசுனேன்னு கேட்டா ஆமா பேசுன்னு ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு பம்புறாரு. இபிஎஸ்ஏ ஒரு அடிமை, அவரை சந்திக்க இவர் ஒரு நேரம் கேட்கிறாரு, ஒரு நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நானும் சிம்புவும் அடுத்ததா சேர்ந்து 3 படம் பண்றோம். அதோட பல பேரோட நெஞ்சு வெடிச்சு செதற போகுது. எல்லார்கிட்டையும் கதை சொன்ன எல்லாருமே பயந்தாங்க. ஆனா நான் வந்து பண்றேன் அப்படின்னு என் தம்பி வந்து நின்னா அப்படின்னு சிம்புவை பயங்கரமா பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த சூப்பர் ஸ்டார் சிம்பு தான், அதுல மாற்றமே இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. சீமான் வந்து சும்மா ஏதாவது பேசினாவே பெரிய சர்ச்சையாகுங்க. இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அப்படின் போது எப்படி சர்ச்சையாகாம இருக்கும்? விஜய் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா கொந்தளிச்சு சோஷியல் மீடியால சீமானை டேக் பண்ணி பயங்கரமா கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுக்கு சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருமே சீமானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சிம்புவை சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்காருல, பின்ன எப்படி சப்போர்ட் பண்ணாம இருப்பாங்க? அண்ட் இதுக்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, விஜயை பத்தி புகழ்ந்து பேசும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, அதே மாதிரி இதையும் நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சைட்ல இருந்து ஒரு ரிப்ளை போட்டிருக்காரு. பட் இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸ்க்கு இருக்க கோவம் வந்து கொஞ்சம் கூட தனியில அப்படின்னு தான் சொல்லணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினிமா பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இன்னொரு சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.